வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ எஃப்ஜே வந்து நேற்று இரவு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது ஜெயில்ல போட்டாங்களே 12, 13, 14 3 கடைசியா வந்த ரேங்கிங் டாஸ்க்ல இருந்தவங்கள ஜெயில்ல போட்டாங்க. அவர் ஜெயில்ல படுக்காம சோஃபால படுத்திருந்தாரு. அப்புறம் சரியா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூரா தூங்கிட்டே இருந்தாரு. அதுக்கு பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தார். தண்டனையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு இழிவுக்கு உள்ளாகி இருக்கிறார் எஃப்ஜே. ஆனாலும் அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ எஃப்ஜே எஃப்ஜே வந்து ஆரம்ப காலத்துல ஆதிரையோட ஃப்ரெண்ட்லியா இருந்து அது ஒரு கெட்ட பேர் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தனியா இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனா இப்போ வியானாவோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா இருக்குங்க. நேற்று வந்து ரேங்கிங் டாஸ்க்ல கனி, விக்ரம், இவரு நம்ம அமித் இவங்க 3 பேரும் சேர்ந்து ரேங்கிங் டாஸ்க் குடுத்தாங்க. அதுல லாஸ்ட் 3 இடத்துல வந்து எஃப்ஜே, பார்வதி, திவாகர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சபரி, சுபிக்ஷா, கெமி இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 3 பேர் வந்து சிறைக்கு போணும் அப்படின்ட்டாரு பிக் பாஸ். அது காரணம் வந்து இந்த ராஜாங்கம் டாஸ்க் நடந்தது இல்லையா? அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பெருசா இவங்க இன்வால்வ்மென்ட்டோட பெருசா பண்ணலங்கிறதுனால, அது சொதப்புறதுனால ரேங்கிங் டாஸ்க் போட்டாரு. அந்த ரேங்கிங் டாஸ்க்ல தான் இந்த மாதிரி லட்சணம்லாம் நடந்தது. ஸோ எஃப்ஜே என்ன பண்ணாருன்னா, எஃப்ஜே எல்லாரும் 3 பேரும் சிறைக்கு போனா கொஞ்ச நேரம் அங்க இருந்தாங்க. எஃப்ஜே வந்து சோஃபால படுத்துட்டாரு. நைட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து கேட்டாரு. என்னன்னா, "என்ன விஜய் உள்ள போய் படுக்க போறீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன். நான் பிக் பாஸ்ல நான் பேசிக்கிறேன்" அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் அத பூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி உள்ள போய் படுத்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பெட்ரூம்ல வந்து தன்னோட இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ பிக் பாஸ் வந்து 2, 3 தடவ நாய் குறைச்சது. ஆனாலும் அவரு பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம தூங்கிட்டே இருந்தாரு. அப்ப எஃப்ஜே கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ கன்ஃபெஷன் ரூமுக்கு போனதுக்கப்புறம், "எஃப்ஜே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து 3 தடவ நாய் குறைக்குது. நீங்க வந்து இந்த மாரி அதுக்கு ரியாக்ட்டே பண்ணாம இருக்கிறீங்க. இது சரியில்லையே" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல சார். நான் வந்து திவாகர் பக்கத்துல கொறட்ட விட்டுட்டே இருந்தாரு. என்னால தூங்க முடியல. அதனால தயவு செய்து எனக்கு கொஞ்சம் இதா விடுங்க" அப்படின்னு. "இல்ல, இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்ற வரைக்கும் நீங்க நடந்துகிட்டே இருக்கணும், நின்னுகிட்டே இருக்கணும், உட்காரக்கூடாது" அப்படின்னாரு. ஆனா அவரு ஓகே பிக் பாஸ் அப்படின்ட்டு வெளில வந்து எல்லாத்தையும் அனவுன்ஸ் பண்ண சொன்னாரு. வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டு உட்கார போனாரு பாருங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்?" அப்படின்னாரு பிக் பாஸ். அது சொன்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஐயோ! சரி, சரி அப்படின்னு அவர் எல்லாரையும் இதுக்கு கூப்பிட்டு உடனே ஒரு அடி அடின்னு அடிச்சாரு. யாரு பிக் பாஸ். அதுக்கப்புறம் நான் என்ன வந்து நிக்க சொல்லிட்டாரு பிக் பாஸ். நான் இதுவரைக்கும் நிக்கிறேன், நடக்கிறேன். வேற உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஒரு டாஸ்க் போயிட்டு இருந்தது. அதுலயும் அது வொர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணல அங்கேயும் நின்னுட்டே இருந்தாரு. ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவர செலக்ட் பண்ணிருக்காங்க மக்கள். பிக் பாஸ் கிட்ட தவறாக நடந்து கொண்ட ஒருவர் இங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர செலக்ட் பண்றது இதுவே முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். தேங்க் யூ மக்களே.